இந்த மரணத்துக்கெல்லாம் விஜய் எப்படி பதில் சொல்ல போறாரு? இந்த சம்பவம் நடந்த இடத்துல அவர் கண் முன்னாடி தான் மயங்கி விழுந்தார்கள், அவர் கண் முன்னால் தான் இத்தனை மரணங்கள் நடந்தது, அவர் கண் முன்னால் தான் ஆம்புலன்ஸ் வந்தது, இவ்வளவு பேரை ஏற்றிக்கொண்டு மருத்துவமனைக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது என்கிற விஷயம் எல்லாமே விஜயின் கண் முன்னால் தான் நடந்தது. ஆனா விஜய் என்ன செஞ்சாரு? ஒரு விபரீதம் நடக்கிற போது, ஒரு விபத்து மாதிரி ஒன்று விஷயம் நடக்கிற போது, மூச்சு திணறலிலே மரணங்கள் நிகழ்கிற போது அவர்களுக்கு உதவுவதற்கு வாலண்டியர்ஸுக்கு வந்து ஒரு உத்தரவு போட்டாரா? கட்சிக்காரன் நிர்வாகிகளுக்கு சொன்னாரா? யாரோ ஒரு அட்மினை வைத்துக் கொண்டு எக்ஸ் தளத்திலே வந்து அனுதாப அறிக்கை வெளியிடுகிறார். அந்த 4 மணி நேரத்துக்குள்ள இந்தியாவின் குடியரசுத் தலைவர் தொடங்கி லோக்கல் லீடர் வரைக்கும் எல்லாருமே, எடப்பாடி பழனிசாமியில இருந்து திருமாவளவன்ல இருந்து அனைவருமே, அண்ணாமலை வந்து இலங்கை பயணத்தை ரத்து செய்துவிட்டு திரும்புகிறார், உதயநிதி ஸ்டாலின் துபாய் பயணத்திலிருந்து திரும்புகிறார், எவ்வளவோ பேர் அந்த ஸ்பாட்டுக்கு போறாங்க. ஆனா பாதிக்கப்பட்டவர்களை பார்ப்பதற்கு அந்த பிரச்சனைக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டிய விஜய் இது குறித்து எந்த விதமான கவனமும் செலுத்த. தாவேகா தரப்புல இருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு, இறந்த ஒருத்தருக்கும் தலா 20 லட்சம் தரப்படும் அப்படின்றது. இதை எப்படி பார்க்கறது சார்? பாதிக்கப்பட்டவர்களை நேரில் போய் பார்க்காமல், துக்கம் நடந்த வீடுகளுக்கு நேரிலே செல்லாமல், எல்லா பொறுப்புகளையும் தட்டி கழித்து விட்டு பணம் கொடுப்பதால் மட்டுமே இந்த தவறை மறைத்து விட முடியும் என்று விஜய் நினைத்தால் விஜய் ஒரு நாளும் மக்கள் தலைவர் ஆக முடியாது. இல்ல, ஒருவேளை விஜயை கைது செய்யற ஒரு திட்டம் இருக்கா? நிச்சயமாக கைது செய்யப்படுவார், அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பற்ற நிகழ்விற்கு, பொறுப்பற்ற மரணத்திற்கு அவர் வந்து தப்பிச்சு ஓடி இருக்கிறாருங்கிறப்ப அவர் தான் குற்றம் செய்தார் என்பதை அவரே ஒப்புக்கொண்டு விட்டார். சார் வணக்கம். வணக்கம். நெஞ்ச பதற வச்ச நிகழ்வு கரூர் விஜயோட சுற்றுப்பயணம், ஒட்டுமொத்த இந்தியாவே ஒரு அதிர்வுக்குள்ளாக்கிய ஒரு நிகழ்வு. முதல்ல தமிழ்நாட்டில் இது போன்ற ஒரு பேரழிவு, அதாவது கிட்டத்தட்ட 38 மரண ஓலங்கள் கரூரை சுற்றி கதறிட்டு இருக்கு. எப்படி சார், என்ன பார்க்குறீங்க? கட்டுக்கடங்காத கூட்டங்கள் வருகிற இடங்களில் எல்லாம் கட்டுப்பாடுகள் மீறப்படுகிற போது பல விபரீதங்கள் நடப்பது என்பது பெரிய ஆன்மீக விழாக்களில் வந்து அத்திவரதருக்கு கும்பிட போன இடத்துல நெரிசலில் சாகுறாங்க, வான்மூர்த்தி சாகசம் நடக்கிற இடங்களில் கட்டுக்கடங்காத கூட்டத்தில் வந்து மயங்கி விழுந்தாங்க வெயிலில் என்று சில விபரீதங்கள் நடந்திருக்கிறோம். தமிழ்நாட்டு அரசியலில் மகாமகம் குளத்தில் நீராடுவதற்காக ஜெயலலிதா சசிகலா போன போது ஏறத்தாழ அங்கு ஏற்பட்ட நெரிசலிலே வந்து 60 உயிரிழப்புகள் ஏற்பட்டது. அதற்கு பின்பு அரசியல் ரீதியாக நடந்த மாபெரும் ஒரு வரலாற்று பிழை என்பது எனக்கு தெரிந்து விஜய் அவர்களுடைய அந்த கூட்டத்திலே கரூரிலே நடந்த இந்த 39 உயிரிழப்பு என்பதுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் இதற்கான அறிகுறி என்பது, இது மாதிரி விபரீதங்கள் நடந்து விடுமோ என்பதற்கான அறிகுறி வந்து அவருடைய முதல் மாநாட்டிலேயே தொடங்கிவிட்டது. அந்த முதல் மாநாட்டிலேயே ஏறத்தாழ தண்ணீர் கிடைக்காமல் இருந்தார்கள், தலையில் வந்து வெயில் தாங்க முடியாமல் வந்து சேரை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க, அப்போ அடிப்படை வசதிகள் செய்யப்படாமல் இருந்தது என்கிற குற்றச்சாட்டுகள் அப்பொழுதே வந்தது. ஏறத்தாழ 6 உயிரிழப்புகள் வந்து அவருடைய விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே நிகழ்ந்தது. அதற்கு பின்பு நடந்த அந்த பூத்து கமிட்டி அவருடைய மாநாட்டிலே கூட பல பேர் வந்து அத்துமீறி வந்து பேரிகார்டை உடைத்தார்கள், அத்துமீறி உள்ளே நுழைந்தார்கள், மேலே மரத்திலிருந்து கிளையிலிருந்து குதித்தார்கள் என்றெல்லாம் குற்றச்சாட்டு வந்தது. அதற்கு பின்பு நடந்த மதுரை மாநாட்டிலேயுமே உயிரிழப்பு நடந்தது. ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க, வெயில் தாங்க முடியாமல் வந்து பல பேர் வந்து இறந்த சம்பவங்கள் எல்லாம் இருந்தது. அப்போ அடிப்படையாக வந்து இவ்வளவு கிரௌடை வந்து உருவாக்குறவங்க ஏதேனும் ஒரு விபரீதம் நேர்ந்தால் என்ன செய்வது என்பதற்கான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பதை அவர்கள் கட்சிக்காரர்களை வைத்துக்கொண்டே, தன்னார்வ தொண்டர்கள் வாலண்டியர்ஸ் வைத்துக்கொண்டே பல கட்சிகளிலே ஒழுங்குபடுத்திடுவாங்க. எவ்வளவு கூட்டம் கூட்டினாலும் அந்த கூட்டத்திற்கான ஒழுங்குமுறை ஒன்று இருக்கிறது. இப்போ மோடி அவர்கள் வந்து பாண்டி பசாருக்கு வந்தபோது ரோட் ஷோ நடந்தது, இது எப்படி பாதுகாப்பாக நடக்கிறது? நான் காவல்துறை அங்கேயே நிபந்தனை விதிக்கிறது. அந்த நிபந்தனையை அவர்கள் அந்த கட்சிக்காரர்கள் பின்பற்றுகிறார்கள் என்பதனால தான் அந்த பாதுகாப்பு ஏற்பாட்டை வந்து செய்ய முடியும். அத்துமீறி யாரும் குறுக்க போய்விட முடியாது. இவர்கள் காவல்துறை நிபந்தனை விதித்த போதெல்லாம் எங்கள் கட்சியை அழிக்க பார்க்கிறார்கள், எங்களை பார்த்து வந்து அரசாங்கம் பயப்படுகிறது, எங்களை பார்த்து திமுக பயப்படுகிறது என்று இவர்கள் சொல்லி அந்த ஒழுங்கின்மையை உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். எந்த ரூல்ஸையும் யாருமே ஃபாலோ பண்ணல. இது மாதிரி ஒரு விபரீதம் நடந்துவிடக் கூடும் என்கிற எச்சரிக்கையை பல பேர் அரசியலில் முதிர்ச்சி பெற்ற பல அனுபவம் மிக்க பல தலைவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. நானே கூட பல முறை சொல்லியிருக்கேன், நாளைக்கு ஏதாவது ஒரு விபரீதம் நடந்தால் திமுக மீது பழி சாட்டுவார்கள் என்று கூட நான் கூட சொல்லியிருக்கேன். அப்போ எல்லா அத்துமீறல்களையும், அடாவடித்தனங்களையும், தற்கொலைத்தனங்களையும், நீங்கள் ஒரு தலைவனை பார்ப்பதற்காக இன்னொருத்தன் வீட்டு மொட்டை மாடி மேலேயோ ஏறி நிற்கிறியோ பரவாயில்ல, ஹாஸ்பிட்டால் சீட்டு போட்டிருக்கிற சாதாரண ஏழ்மைப்பட்ட வீட்டு மேலே நீங்கள் தடன்னு ஒரு 10 பேர் ஏறி உடைக்கிறாங்க, மேலே ஏறி குதிக்கிறான், கூரை வீட்டிலேருந்து கூரையை பொத்துக்கிட்டு வெளியே வர்றாங்க. இந்த காட்சிகள்லாம் பார்க்குறப்ப இவ்வளவு ஒழுங்கீனமான ஒரு கூட்டத்தை
எங்கேயுமே நம்ம பார்த்ததே கிடையாது. அப்போ அவர்கள் சினிமா ரசிகர்களாகத்தான் இருக்கிறார்களே தவிர கட்சி தொண்டர்களாக மாற்றப்படவில்லை, அரசியல் பண்புடையவர்களாக மாற்றப்படவில்லை. பிறருக்கு வந்து சேவை செய்வதற்கு, தொண்டு செய்வதற்கு, பிறருக்கு உதவுவதற்கு தான் அரசியல். அதில் சிறிது சுயநலம் கலக்கலாமே தவிர ஒட்டுமொத்தமாக இந்த மாதிரி வந்து அவுத்து விட்ட கோயில் மாடு மாதிரி திரிகிறது இருக்குல்ல, இப்படி ஒரு கூட்டத்தை இதுவரைக்கும் யாருமே பார்த்ததில்லை. 38 மரணம். இதில் வந்து ஒரு சிசு, 2 வயசான சிசு, கிட்டத்தட்ட பிஞ்சு குழந்தைகள் வந்து 9 வயசுக்குள்ளவங்க 8 பேர், 18-25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க கிட்டத்தட்ட 18 பேர். இந்த மரணத்துக்கெல்லாம் விஜய் எப்படி பதில் சொல்ல போகிறாரு? ஏன்னா விஜயை பார்க்க வந்த இந்த கூட்டம் அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே பாதி பேர் மயக்கம் அடிச்சுட்டாங்க. தண்ணி பாட்டில் அவர் வண்டியிலேருந்து தான் எடுத்து போட்டாரே, அப்போயே பேச்சு நிறுத்திட்டு இவர் கிளம்புனாரு, எதுவுமே பேசாத. இன்றைக்கி இவ்வளோ பெரிய நிகழ்வு தமிழ்நாட்டை ஸ்தம்பிக்க வச்சுருக்கு. ஒட்டுமொத்த திமுக அரசாங்கம் கரூரில் இருக்குது. ஆனால் விஜய் தரப்பில் புஷி ஆனந்தா இருக்கட்டும், ஆனந்தா இருக்கட்டும், இவங்களோட தரப்பில் ஒரு சின்ன ஒரு தாவேக்கா அறிக்கைன்னு ஒன்று வரலை வெளியே. இல்லை, அதாவது இந்த சம்பவம் நடந்த இடத்துல அவர் கண் முன்னாடி தான் மயங்கி விழுந்தார்கள், அவர் கண் முன்னால் தான் இத்தனை மரணங்கள் நடந்தது, அவர் கண் முன்னால் தான் ஆம்புலன்ஸ் வந்தது, இவ்வளவு பேரை ஏற்றி கொண்டு மருத்துவமனைக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது என்கிற விஷயம் எல்லாமே விஜயின் கண் முன்னால் தான் நடந்தது. அதற்கு ஐவிட்னஸாக, கண்கண்ட சாட்சியாக விஜயே இருக்கிறாரு. ஆனால் விஜய் என்ன செஞ்சார்? ஒரு விபரீதம் நடக்கிற போது, ஒரு விபத்து மாதிரி ஒன்று விஷயம் நடக்கிற போது, மூச்சு திணறலே மரணங்கள் நிகழ்கிற போது அவர்களுக்கு உதவுவதற்கு வாலண்டியர்ஸுக்கு வந்து ஒரு உத்தரவு போட்டாரா? கட்சிக்காரன் நிர்வாகிகளுக்கு சொன்னாரா? மருத்துவமனைக்கு கூட்டி செல்லுங்கள் என்று சொன்னாரா? அல்ல மருத்துவமனையில் ஏற்கனவே சேர்க்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ உதவிக்கு நான் வந்து அந்த செலவுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டவர்களுக்கான பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்னாரா? எதுவுமே சொல்லாமல் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி அவசரமாக திருச்சிக்கு வந்து தனி விமானத்தில் ஏறி அங்கு பத்திரிகையாளர்களை சந்திப்பதை மறுத்துவிட்டு தனி விமானத்தில் ஏறி பனையூர் பங்களாவுக்கு பத்திரமாக வந்து சேர்ந்ததற்கு பின்பு 4 மணி நேரம் கழித்து எக்ஸ் தளத்தில் நான் வருத்தப்படுறேன் என்று சொல்லுகிறார். இந்த 4 மணி நேரத்துக்குள்ளாகவே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தலைமைச் செயலகத்துக்கு போய் அரசு அதிகாரிகளோடு ஆலோசனை செய்து, மூத்த அமைச்சர்களோடு ஆலோசனை செய்து, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரோடு ஃபோன் செய்து நீங்கள் ஸ்பாட்டுக்கு போங்கன்னு சொல்லி, தஞ்சாவூருக்கு காரில் போய் கொண்டிருந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இடத்திலே ஃபோன் செய்து நீங்கள் உடனே கரூருக்கு போங்கள் என்று சொல்லி, உள்ளூர் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அரசு மருத்துவமனைக்கு போகிறார். கலெக்டருக்கு ஃபோன் பண்ணி எல்லாருக்குமே சொல்லிட்டு காலை விமானத்தில் போய் நான் பார்க்க போகிறேன் என்று அறிவித்தவர், என் மனசு தாங்கவில்லை, 39 மரணங்கள், பிஞ்சு குழந்தைகளுடைய மரணம், 1.5 வயசு குழந்தை நெரிசலில் செத்திருக்கு, பெண்கள் இறந்திருக்கு, பல சிறுமிகள் காணா போனாங்க, அவர்கள் காணா போனவர்கள் எல்லாம் பிணமாக கண்டெடுக்கப்பட்டார்கள் என்கிற நிலைமை வந்தபோது எனக்கு மனம் தாங்கவில்லை என்று சொல்லி இரவோடு இரவாக தனி விமானத்திலே போய் இரவு 1 மணிக்கெல்லாம் அந்த ஸ்பாட்டுக்கு போய் அவர் சேர்றாரு. அவர் ஒரு 72 வயது முதியவர். அவர் ஸ்பாட்டுக்கு போறாரு. அதே நேரத்தில் இன்னொரு தனி விமானத்தில் இவர் கிளம்பி பனையூர் பங்களாக்கு வந்துட்டார். அப்போ உங்கள் முகம் பார்ப்பதற்காக, உங்களை பார்ப்பதற்காக கூடிய கூட்டம், உங்களை நேசித்ததனால கூடிய கூட்டம், அதில் கட்சிக்காரர்களை கடந்து, ரசிகர்களை கடந்து பொதுமக்களும் இருக்கிறாங்க. பொதுமக்கள் இருக்கிறதுனால தான் குழந்தைகள் செத்துருக்கு, சிறுமிகள் செத்துருக்காங்க, பெண்கள் இறந்துருக்கிறாங்க. இவ்வளவு இழப்புக்கும் வருத்தப்பட வேண்டிய இடத்திலே இருக்க வேண்டிய விஜய் அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு. அந்த நிகழ்வுக்கு அவர் பொறுப்பேற்றுக் கொள்ளல. இந்த தவறுக்கு நான் தான் பொறுப்பு, என்னுடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் வந்து தவறளித்து விட்டார்கள், நிர்வாகம் வந்து சீர்கட்டது தான் காரணம், நாங்கள் இன்னும் கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிட்டாங்க என்கிற குற்ற உணர்ச்சிக்கு அவர் ஆளாகாம சம்பந்தப்பட்ட யாரையுமே அனுப்பல. ஒரு புஷி ஆனந்தையோ வந்து ஆதவ் அர்ஜுனாவையோ கட்சியினுடைய லோக்கல் நிர்வாகி யாரையுமே அனுப்பாம பத்திரமாக வந்து சேர்ந்து விட்டு யாரோ ஒரு அட்மினை வைத்துக்கொண்டு எக்ஸ் தளத்திலே வந்து அனுதாப அறிக்கை வெளியிடுகிறார். அந்த 4 மணி நேரத்துக்குள்ள இந்தியாவின் குடியரசுத் தலைவர் தொடங்கி லோக்கல் லீடர் வரைக்கும் எல்லாருமே, எடப்பாடி பழனிசாமியிலிருந்து திருமாவளவனிலிருந்து அனைவருமே, அண்ணாமலை வந்து இலங்கை பயணத்தை ரத்து செய்துவிட்டு திரும்புகிறார், உதயநிதி ஸ்டாலின் துபாய் பயணத்திலிருந்து திரும்புகிறார், எவ்வளோ பேர் அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. ஆனால் பாதிக்கப்பட்டவர்களை பார்ப்பதற்கு அந்த 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 பிரச்சனைக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டிய விஜய் இது குறித்து எந்த விதமான கவனமும் செலுத்தல, எதுவுமே ரியாக்ட் பண்ணல. இந்த நிகழ்வு வந்து ஆளும் அரசாங்கத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும்? ஏன்னா இதை அரசியல் படுத்துறதுன்னா அரசியல் பேசக்கூடாதுன்னு உதயநிதிக்கு பேசியிருக்காரு. விஜய் தரப்பில் இதை எப்படி அணுக போகிறாங்க? விஜய் மீது வழக்கு ஏதாவது பாயுமா? இது போல் பல கேள்விகள் இருக்குது. இது எப்படி பார்க்குறது? புஷ்பா 2 என்கிற திரைப்படத்திற்கு முன்னோட்ட காட்சி பார்ப்பதற்காக வந்தவர்களில் திடீரென்று ஒரு ரோட் ஷோ மாதிரி, பேரணி மாதிரி நடந்து போய் வெளியில் கிளம்புனதில் நெரிசலிலே ஒரு 38 வயது பெண்மணி இறந்து போனார்கள் என்று சொன்னதற்காக நீதிமன்றம் வந்து அவர் மீது உடனடியாக வழக்கு பாய்ந்து கொலை வழக்காக மாற்றப்பட்டது. அல்லு அர்ஜுனா என்கிற நடிகன் கைது செய்யப்பட்டான். ஆனால் இப்படி ஒரு கூட்ட நெரிசலை
திட்டமிடாமல் 10,000 பேர் தான் வருவாங்க என்று காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துவிட்டு அதை விட 2 மடங்கு கூட்டம் ஒரு 27,000 பேர் வந்து சாதாரண மக்கள் குடியிருக்கக்கூடிய தெருவுக்குள்ள 28,000 பேரை உள்ள திணிச்சு மூச்சு திணற வைத்து இவ்வளவு பெரிய துர்மரணம் நடக்கிற அளவுக்கு எந்த விதமான ஒழுங்கும் செய்யப்படாத இந்த கூட்டத்தினால ஏற்பட்ட இந்த மரணத்திற்கு விஜய் பொறுப்பேற்க வேண்டும். உயர்நீதிமன்றம் தானாகவே முன்வந்து இந்த வழக்கை எடுத்து விசாரிக்கிற பட்சத்தில் விஜய் அவர்கள் கைது செய்யப்படலாம். இந்த இதுவரை வந்து விஜய் மீது எந்த ஒரு குற்ற வழக்கும் பதிவு செய்யல. பிஎன்எஸ் ஆக்ட்ல வந்து புசி ஆனந்தம், ஜான் ஆரோக்கியம் அவங்க அந்த அருள் போன்றவர்கள் மீது 4 பேர்கிட்ட வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. ஆனா விஜய் மீது எந்த குற்றப்பத்திரிகையும் இதுவரை தாக்கல் செய்யல. அதுக்கான அரசு அறிக்கையும் வெளியே எப்பொழுதுமே அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறவர்கள் தான் இதனை ஒழுங்குபடுத்தணும். ஏன்னா அவன் காவல்துறை சொன்னா கேட்க மாட்டான், வேற யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். தாய் தகப்பன் சொன்னா கூட கேட்காத ஒரு தற்கூரி கூட்டம் தான் அவர் பின்னாடி இருக்கான் ரசிகர்களா. அவர் அதை ஒழுங்குபடுத்தணும். மேலே ஏறி கூரையில் ஏறி குதிக்காத, நான் குதிச்சேன்னா பேச மாட்டேன், நான் நிகழ்ச்சியை கேன்சல் பண்ணிடுவேன் என்றெல்லாம் அச்சுறுத்தி அவர்களை ஒழுங்குபடுத்தக்கூடிய வேலையை அவர் செய்யணும். ஆனால் இவருடைய இந்த ஒழுங்கின்மையெல்லாம் அவர் ரசிக்கக்கூடியவராக இருக்கிறார். நமக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் வருகிறது என்பதை, அந்த கட்டுப்பாடற்ற கூட்டத்தை என்கரேஜ் பண்ணக்கூடிய விதமாக இந்த படம் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு கேட்பாங்கல்ல போராட்டங்கள்ல, அது மாதிரி என்ன செய்யறாருன்னா இந்த கூட்டத்தை காட்டுவதன் மூலமாக அவர் அரசாங்கத்தை அச்சுறுத்துகிறோம், ஆளுங்கட்சியை அச்சுறுத்துகிறோம் என்று நினைத்து பொதுமக்களுடைய உயிர் பலிக்கு காரணமாகிவிட்டார். இல்லை, இந்த கூட்டத்துக்கு விஜய் தரப்புலேயே திட்டமிடல் இருக்கா? ஏன்னா காவல்துறையால் 7 to 11 தான் அந்த நேரம் ஒதுக்குறாங்க. அந்த நேரத்துக்குள்ளே வந்து பேசி போனோம், மிஞ்சி போனால் ஒரு 12 பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் இவர் வந்து பேசுகிறதே எல்லா வாரமும் சனிக்கிழமையும் சரி 3 மணி கரெக்டாக அந்த டைமில் முடிக்கிறார். இது திட்டமிடல, கூட்டத்தை கூட்டுறதுக்கான திட்டம். அதாவது அவர் எந்த வாகனத்திலே வருகிறார், எந்த வழியிலே வருகிறார், எந்த இடத்திற்கு வருகிறார் என்பதையெல்லாம் இவர்கள் தெரிவிக்காமல் இருந்தாலே கூட்ட நெரிசலை தவிர்த்து விடலாம். இப்போ நீங்கள் ஒரு தெருவினுடைய ஒரு முனையில் வந்து விஜய் நிற்கிறார்னு வச்சுங்க, எதிர்முனையில் மட்டுமே மக்களை திரட்டி இருந்தால் என்ன நெரிசல் வரப்போகுது? நீங்கள் அவருடைய வாகனத்தை சுற்றி குழுமி இருக்கக்கூடியவர்களாக மாற்றுவதற்குல அதெல்லாம் அவர்கள் திட்டமிட்டு செய்கிறார். நமக்கு பெரிய மாசு இருக்கு, நம்மை பார்ப்பதற்கு ஒரு பெரும் கூட்டம் வருகிறது என்பதை காட்டுவதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அந்த கூட்டத்தினுடைய நெரிசலை கட்டுப்படுத்த தவறியது என்பது இவர்கள் வந்து எளிதாக காவல்துறையின் பக்கம் அதை திருப்பி விடுவதற்கு முயற்சி செய்வார்கள். ஆனால் காவல்துறையினுடைய ஒரு ரூல்ஸை கூட, ஒரு நிபந்தனையை கூட அவர்கள் பின்பற்றவே இல்லை. அதுதான் இவ்வளவுக்கு பிரச்சனைகளுக்கும் காரணம். அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளினுடைய அலட்சியமும் பொறுப்பின்மையும் தான் இத்தனை உயிர்கள் பழிபோனதற்கு, இத்தனை உயிர்கள் பறிபோனதற்கு காரணம். அடுத்த வாரம் இந்த சுற்றுப்பயணத்தை அவர் துவங்குவாரா? அவர் இனிமேல் அந்த சுற்றுப்பயணத்தை தொடர முடியாது, எல்லா சுற்றுப்பயணங்களும் ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதுதான் நீதிமன்றத்தின் வழியாக அவருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்படும். அப்படி உத்தரவு பிறப்பிப்பதற்கு முன்பு தானாகவே முன்வந்து நான் சுற்றுப்பயணத்தை வந்து ரத்து செய்கிறேன் என்று அவராக சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதைத்தான் அவர் செய்வார். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற நேரம் தாவேகா தரப்புல இருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு, இறந்த ஒருத்தருக்கும் தலா 20 லட்சம் தரப்படும் அப்படின்றது. இதை எப்படி பார்க்கறது சார்? பாதிக்கப்பட்டவர்களை நேரில் போய் பார்க்காமல், துக்கம் நடந்த வீடுகளுக்கு நேரிலே செல்லாமல், எல்லா பொறுப்புகளையும் தட்டி கழித்து விட்டு பணம் கொடுப்பதால் மட்டுமே இந்த தவறை மறைத்து விட முடியும் என்று விஜய் நினைத்தால் விஜய் ஒரு நாள் மக்கள் தலைவர் ஆக முடியாது. விஜயினுடைய அதிகபட்சமான தன்னை வந்து ஏதோ ஒரு தேவகுமாரன் வந்து பூமிக்கு வந்தது மாதிரி தன்னை ஒரு தோற்றத்தை உருவாக்குகிற இந்த பிம்ப அரசியலில் இருந்து விடுபட்டு அவர் நேற்று இரவோடு இரவாக ஒரு மருத்துவமனைக்கு சென்றிருக்க வேண்டும். இறப்பு நிகழ்ந்த வீடுகளிலே, துக்கம் நிகழ்ந்த வீடுகளிலே போய் நேரடியாக இறப்பை விசாரித்திருக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பக்கத்திலே நிற்காமல், பகிரங்க மன்னிப்பு கேட்காமல், இந்த கண்ணீருக்கு அவர் பொறுப்பேற்றுக் கொள்ளாமல், இது மாதிரி பணம் கொடுப்பதால் மட்டுமே எல்லாமே மாறிவிடும் என்று அவர் நினைத்தால் அவர் பொது வாழ்க்கைக்கு ஒரு நாளும் பொருத்தமற்றவர் என்பதைத்தான் அவருடைய ஒவ்வொரு செயல்பாடும் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டேன். திமுக தரப்புல இது ஒரு இக்கட்டான நிகழ்வு. எப்படி இதை அரசியல் படுத்த போறாங்க? ஏன்னா இப்ப விஜயை கைது செய்தாலோ, புசியானதை கைது செய்தாலோ அது அரசியல் பேச்சா மாறும். ஒரு வளர்ச்சிக்கு இது ஒரு வழிவகுக்கும்னு பார்க்கலாம். ஒருவேளை விஜய் இது ஒதுங்கி போகலாம், இந்த வழக்கை வந்து அரசியல் படுத்த வேண்டாம், சட்டப்பூர்வமாக போகலாம் அப்படின்ற ஒரு பார்வை பார்த்தாலும் மக்கள் மத்தியில் திமுகவுக்கு ஒரு விமர்சனம் தான் வரும். இது எப்படி அணுகுவாங்க, எப்படி கையாள போகிறாங்க? இது முழுக்க முழுக்க நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைக்கு உட்படுத்துவார்களே தவிர நேரடியாக கைது நடவடிக்கையை திமுக செய்யாது. திமுக இதில் அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னால் திமுகவிற்கு சம வலிமை உடையவராக தமிழக வெற்றி கழகம் எந்த கட்டமைப்பையும் பெறவில்லை. எனவே ஒரு தனிப்பட்ட நடிகனுடைய ஒரு தனிப்பட்ட நடிகனுடைய வசீகரத்தை மட்டும்தான் வந்து பொதுமக்கள் வேடிக்கை பார்த்திருக்கிறார்களே தவிர திமுக இதை அரசியல் பழிவாங்கிற நடவடிக்கையாக ஒரு நாளும் மாற்றாது.
அதற்கு பதிலாக நீதிமன்ற நடவடிக்கையின் மூலமாக சட்டத்தின் வழியாக இவர்களை எப்படி தண்டிப்பது என்கிற ஒரு நடவடிக்கையை மட்டும் இந்த அரசு எடுக்கும். ஏற்கனவே முதலமைச்சர் வந்து ஒரு நீதி இதுவை நியமிச்சிருக்காரு அருணா ஜெகதீஷன் அவர்கள் வழியா. அதை எடப்பாடி அவர்கள் விமர்சனம் வச்சுருக்காங்க. திடீர்னு ஏன் உடனே இதெல்லாம் செய்கிறாரு, அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது, அது உற்று நோக்கணும் அப்படின்னு இருக்காரு. இல்லை, எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் விஜயை தப்பி வைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். என்றைக்காவது விஜய் நம்ம கூட்டணிக்கு வருவார், ஒருவேளை பாஜக கூட்டணி உடைந்தால் தன் பக்கம் விஜய் வரக்கூடும் என்கிற ஒரு நெருக்கடியை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்கிற அரசியல் உள்நோக்கத்தோடு தான் அவர் ஒரு நீதிபதி ஒரு விசாரணை ஆணையத்தை அமைக்கிறார்கள். அவர் நேர்மையான முறையிலே விசாரித்ததற்கு காரணம் என்னவென்று அரசுக்கு அறிக்கையை தாக்கல் செய்ய போகிறோம், அதன் வழியாக நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுப்போம் என்று ஒரு அரசு செய்வது என்பது ஒரு தவறான முன்னுதாரணம் அல்ல. எனவே சட்டத்தை பார்த்து யார் அஞ்சுகிறார்களோ, யார் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு அஞ்சுகிறார்களோ அவர்கள் தான் இதற்கு பயப்பட வேண்டும். எடப்பாடி எதற்கு பயப்படுகிறார்னு எனக்கு தெரியல. இது மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி இருக்குது இதில் முக்கியமாக. ஏன்னா இது பேரழிவு கரூரில் நடந்திருக்கு. ஒரு பக்கம் அரசாங்கம் தவறு செய்திருக்கா, காவல்துறை குறிப்பிட்ட அந்த காவலர்களை மக்களை பாதுகாக்கலையா, ஒரு பக்கம் விஜய் தான் தவறு செஞ்சுருக்காரா, இந்த அளவுக்கு கூட்டத்தை கூட்டியிருக்கக்கூடாது, ஒரு குறுகிய சந்தில் இடம் வாங்கியிருக்காங்க, இது போல் இல்லை சுயம் ஒழுக்கம் இல்லாத இந்த தாவேகா தொண்டர்கள் விஜயை பார்க்க வந்தவங்க, இது யார் பக்கம் தவறு? பிஞ்சு குழந்தையிலேருந்து சின்ன வாழ வயசு இவங்கெல்லாம் ஒரு இறப்புக்கு உள்ளாயிருக்காங்க. இது இந்த தவறிலே எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கிறது. காவல்துறையை வைத்துக்கொண்டு 27,000 பேரை கட்டுப்படுத்த முடியாது. அதனால் இது அரசின் தவறு என்று சொல்ல முடியாது. ஊருக்கு வெளியிலே தான் அவர்களுக்கு இடம் ஒதுக்கி தந்தார்கள். அவர்கள் தான் ஊருக்குள்ளே வரவிட மாட்டேங்கிறாங்க, மக்களை எங்களை சந்திக்க விட மாட்டேங்கிறாங்கன்னு இந்த தெருக்களை அவர்கள் தேர்ந்தெடுத்தாங்க. அது குறுகிய சந்தெல்லாம் கிடையாது, அது பெரிய தெரு தான். ஆனால் அளவுக்கு மீறிய கூட்டம், வரம்பு மீறிய கூட்டம் என்பதனால அதை கட்டுப்படுத்த முடியவில்லை. இது எதிர்பாராத ஒரு விபத்து தான். ஆனாலும் இவர்களுடைய அலட்சியத்தினால, பொறுப்பின்மையினால, இவர்களுடைய கவனக்குறைவால் இது நிகழ்ந்திருக்கிறது. இது போன்று எதிர்காலத்தில் இது போன்ற தவறுகள் நடக்காமல் இருப்பதற்கு நம்ம பொதுமக்கள் தான் சேஃப்டியாக இருக்கணும். நடிகன் நீங்கள் உங்களை தனி விமானத்தில் ஏறி போயிடுறாரு, ஆனால் இந்த உலகத்தை விட்டே போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு 39 உயிர்கள் போய்விட்டது. அதனால் இந்த இழப்பை ஈடுகட்ட முடியாது, எந்த விலை கொடுத்தும் உயிரை திரும்ப பெற முடியாது. அதனால் நடிகர்களை எந்த இடத்திலே வைக்க வேண்டும், அரசியலை எந்த இடத்துல இருந்து பார்க்க வேண்டும் என்கிற பக்குவம் பொதுமக்களுக்கு வர வேண்டும். அதனால் ரசிகர்களும் தற்கூரிகளும் தருதலைகளும் கூடிய கூட்டத்திற்கு ஒரு குழந்தைகளை பலி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை மீண்டும் வந்துவிடக்கூடாது. அதனால் இது முழுக்க ஒரு கட்சியினுடைய மோசமான நடவடிக்கையாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். இது மிகப்பெரிய ஒரு துயரமான சம்பவம் சார். ஒரு தரப்பு இறந்தவர்களுக்கு வருத்தம் தெரிவித்து துக்கத்தை பகிர்ந்துக்கிறாங்க, ஆனால் இன்னொரு பக்கம் விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறாங்க. சில நடிகர்கள் விஜய் ஒரு மீளா துயரத்தில் இருக்காரு அப்படின்ற அவருக்கு ஆறுதல் சொல்லும் தரப்பில் நகர்றாங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது? மீளா துயரத்தில் இருப்பது உண்மை என்றால் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கத்திலே போய் அவர் நிற்க வேண்டும். உங்கள் முகம் பார்ப்பதற்காக வந்த கூட்டத்தினால உயிரிழந்திருக்கிறார்கள், உங்களை நேசித்ததற்காக அவர்கள் உயிரை விட்டிருக்கிறார்கள் என்றால் உயிரை விட்டவன் முகத்தை பார்க்காமல் நீங்கள் ஒதுங்கி நிற்கிறீர்கள். எனவே அவர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்தாலும் சரி, அவர்களுக்காக நான் கண்ணீர் சிந்துகிறேன் என்று டயலாக் சொன்னாலும் சரி, களத்திலே விஜய் எங்குமே நிற்கவில்லை. அரசியலிலே தான் அவர் களத்துக்கு வரவில்லை என்று நாம் விமர்சனம் செய்தோம். தன்னால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தனக்காக உயிர் கொடுத்தவர்கள் பக்கத்திலே கூட அவர் நிற்கவில்லை என்று சொன்னார். பொது வாழ்க்கைக்கு விஜய் எந்த வகையிலையும் பொருத்தமற்றவர். அவருக்கு பொது வாழ்க்கைக்கான எந்த அடிப்படை இலக்கணமும் மனிதாபிமானமும் ஒரு இடத்திலே இல்லை. எனவே அவர் அரசியலுக்கு அன்ஃபிட். இனிமேல் மக்கள் அவர் பின்னால் திரளக்கூடாது என்பதுதான் இந்த பாடமாக நான் பார்க்கிறேன். இப்போது பனையூரில் தாவேகா தரப்பில் ஒரு பொதுக்கூட்டம் அவங்க கட்சியை சார்ந்தவர்கள் நடத்திட்டு இருக்காங்க. நீதித்துறையை நாட போகிறோம், இந்த நிகழ்வை ஒட்டி நாங்கள் நீதித்துறையை தான் நாட போகிறோம் அப்படின்ற ஒரு அறிக்கையும் சொல்லியிருக்காங்க. காவல்துறையினுடைய நடவடிக்கைக்கு அஞ்சி சில பேர் நீதிமன்றத்திலே சரணடைவார்கள். இல்லை, ஒருவேளை விஜயை கைது செய்கிற ஒரு திட்டம் இருக்கா? அந்த விஜய் நிச்சயமாக கைது செய்யப்படுவார், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பற்ற நிகழ்விற்கு, பொறுப்பற்ற மரணத்திற்கு அவர் தப்பிச்சு ஓடி இருக்கிறாருங்கிறப்ப அவர் தான் குற்றம் செய்தார் என்பதை அவரே ஒப்புக்கொண்டு விட்டார். எனவே நிச்சயமாக நீதிமன்றம் அவருக்கு கைது வாரண்ட் பிறப்பிப்பார்கள். எதிர்காலத்தில் இது போன்ற தவறுகள் நடக்காமல் இருப்பதற்கு விஜய் கைது செய்யப்பட வேண்டும் என்பதுதான் சரியானதாக இருக்க முடியும். எனவே நீங்கள் அரசியல் செய்து இதையெல்லாம் தப்பிவிடலாம் என்று விஜய் நினைத்தாலும் நீதிக்கு முன்னால் விஜய் தப்பவே முடியாது. நீதியின் கரங்களால் விஜய் கைது செய்யப்படுவது உறுதி. நன்றி சார்.